ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட்ஜெட் பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்னா சொல்லவே இல்லாமல் எங்கள் சிஸ்டருக்கு கொடுத்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படியே இருந்துச்சு. சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து அதில் ஒரு ஒரு டம்ளர் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா கட்டிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அடிக்கனமான பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கலந்து அதோட சேர்த்து நல்லா கிண்டுங்க. அந்த தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறம் அரை டம்ளர் மட்டும் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரை டம்ளர் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பால் பொருள் ஆல்ரெடி சுகர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். கடைசியாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி பண்ணும்போது சட்டியில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருக்கிற பக்குவத்தில் எடுத்திங்கன்னா சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிரும். அதில் பாதாம் லைட்டாக தூவி சாப்பிடுங்க. உண்மையான பால்கோவா மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.